So good evening students. Today we will see the current affairs analysis dated from 8th July 2021. First news related to FPA, that is foreign portfolio investment. So foreign portfolio investment வந்து எந்த மந்தில் இல்லாத அளவுக்கு there is a huge withdraw from India. 50,000 crore மேலே வெளியில் போயிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்னும் கிட்டத்தட்ட 50,000 crore மேலே வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 lakh crore மேலே லெஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் ரீசெண்டாக நம்ம சொல்லியிருந்தோம். We have seen in the current affairs. So we have to study what is foreign portfolio investment, what are the benefits, இப்போ வெளியில் போகிறது எதனால, what are the challenges are there. So foreign portfolio investment அப்படின்னா இப்போது like SEBI is there, Security Exchange Board of India is there, like India stock exchange that is BSE, then NSE. We having two nationalized stock exchanges. So இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதில் கம்பெனிஸை லிஸ்டிங் பண்ணுறதுக்கு செபி பர்மிஷன் கொடுக்கணும். இதில் நீங்கள் இப்போ டிசிஎஸ் ஆர் இன்ஃபோசிஸ் கம்பெனிஸோட ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா யூ ஆர் ஃப்ரம் அன் இந்தியன், யூ கேன் பர்ச்சேஸ் பை கெட்டிங் அ டிமேட் அக்கௌண்ட். So demat account registering with SEBI, you can purchase the TCS share. Elena Infosys or any company shares you can purchase who are listed in this BSE or NSE. Sendleme panna. Ipo or foreigner vandu vaangano appadina, he also get permission from the SEBI. So avangalukku thani demat account irukum. And the demat account மூலமா registered avangalukku பேரு foreign portfolio investors னு பேரு, FPI or overseas investors னு பேரு, not FDI, foreign portfolio investment அப்படினு பேரு. So those who are registered with SEBI from foreign, they are not a resident of India, who want to invest in the Indian companies, he can invest by getting the demat account, registering with FPI. Those who having huge money, they never want to registered with like SEBI kuda register panna virumbala, but they want to invest in India. So for that we provided a way called as P notes அப்படின்ற கான்செப்ட். ரீசனாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் P note கான்செப்டும். ஸோ இதன் மூலமெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளாடி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அப்போ அவங்க என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வாங்கலாம், பாண்ட்ஸ், கம்பெனிஸோட பாண்ட்ஸ், தட் இஸ் ஸ்டாக் இன் த சென்ஸ் equity. So both hybrid also they can do it. அப்புறம் ADR, GDR, American depository, global depository receipts, they can purchase those things. They can invest in the Indian companies. Simply சொல்லணும் அப்படின்னா those who are not like studied in the classes, economicsல இது படிக்கல அப்படின்னா layman languageல foreign people those want to invest in India, Indian companiesல இன்வெஸ்ட் பண்ணா FPI னு பேரு, if they are registered with SEBI. If they are not registered but அவங்க ஃப்ரெண்டு FPI மூலமாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பேர் P notes பேர். ஸோ இந்த ரெண்டு வேலை தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஃபாரினர்ஸ். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இட்ஸ் அ ஹாட் மணி அப்படின்பாங்க. FPI இஸ் அ ஹாட் மணி. இப்போ டிசிஎஸோட ஷேர்ஸ் வந்து உழுது அப்படின்னா தே வில் இமீடியட்லி செல். இல்லைன்னா இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது, இல்லைனா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மே மந்த் 2020 மார்ச்சில் 2020 லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டப்போ கிட்டத்தட்ட 1 lakh crore ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணதை அவங்க விட்ரா பண்ணாங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க டிசிஎஸில் இல்லைனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபால் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஷேர்ஸை விற்றுட்டு வெளியில் வருவீங்க. ஸோ அதுதான் அவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி வெரி ஹை கம்பேரிங் டு அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்தியாவில் பண்ணியிருக்கக்கூடிய FPIயோட அளவு எடுத்துக்கிட்டா 55 billion, தட் இஸ் 55 lakh crore சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு 55 billion இல்லை 552 billion 552 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட 50,000 crore வெளியில் போகிறாங்க பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூஸ், உக்ரைன் வார் இஷ்யூஸ். அப்புறம் நம்மளோட கரன்சி வந்து 79 வர்ஸ் யூஎஸோட இது. இன்னொரு விஷயம் வந்து யூஎஸோட ஃபெட் மார்க்கெட்டில் வந்து
Fed Reserve, US ஓட Federal Reserve will change the interest. இதெல்லாம் தான் ரீசன். ஸோ அது என்ன அப்படின்னா இவங்க ஏன் இப்போ வெளியில் போகிறாங்க. ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் கெட்டிங் அபவுட் த FPI. இப்போது அதில் ஏன் வெளியில் போகிறாங்க அப்படின்ற சொல்லிடுறேன். மெயின்லி திஸ் ரீசன், நம்மளோட பொருளாதாரம் வந்து ஸ்டேபிள் கிடையாது. அதனால தான் வி ஆர் இம்போர்ட்டிங் அ லாட். நம்ம கடன் அதிகமாகுது. அதனால் அவர் எக்கானமி இஸ் நாட் ஸ்டேபிள் டு இன்வெஸ்ட். தட்ஸ் த ரீசன் தே ஆர் வித்ட்ராயிங். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா யூஎஸோட ஃபெட் மார்க்கெட் குளோபல் லெவலில் ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் அக்கரிங். அதுவும் ஒரு ரீசன். ஃபெடரல் ரிசர்வ், நம்மளோட ஆர்பிஐ மாதிரி யூஎஸில் ஃபெடரல் ரிசர்வ்னு பேர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் மேட் சேஞ்சஸ் இன் தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து மொரால 7-6 இருக்கும், இல்லைன்னா 5 வச்சுக்குவாங்க, அப்ராக்சிமேட்லி 5. அவங்களோட யூஎஸோட இன்ஃப்ளேஷன் வந்து 2% தான் இருக்கும். அப்போது யூஎஸில் யாராச்சும் லோன் வாங்குறாங்க அப்படின்னா தே வில் கெட் ஃபார் சீப்பர் ரேட். லைக் 2%, 2.5% இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியும் லோன். ஆனால் இந்தியாவில் நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பே 7%, 8%. ஹோம் லோன்னா 8% யூ ஹாவ் டு பே. அப்போ யூஎஸ் பீப்புள் இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, யூஎஸ் மார்க்கெட்டில் கடன் வாங்குவாங்க. 2.5%, 2% கடனை வாங்கி இந்தியாவில் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இப்போ யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, ஏன் அங்கே பண்ணுறாங்கன்னா அங்கே கம்மியாக இருக்குது, அங்கேருந்து கடனை வாங்கி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் கிவிங் ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இப்போது இதில் கம்மியாக இதை 3 ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 0.01% மாற்றினாலே வேரியேஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் 3% கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்லி வாட் தே வில் டூ, தே வில் செல் தி பாண்ட்ஸ் அண்ட் தே வில் இன்வெஸ்ட் இன் தி பேங்க்ஸ். யூஎஸ் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியாவோட மார்க்கெட் இஸ் நாட் ஸ்டேபிள். என்ன 8% கொடுத்தாலும் ஸ்டெபிலிட்டி கிடையாது, கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி லெஸ், ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ தட்ஸ் த மெயின் ரீசன். புரியுதா? ஸோ இதெல்லாம் தான் ரீசன். இது ஒரு ரீசன் இவங்க விட்ரா பண்ணுறது. ஒன்று வந்து 79 rupees. இந்தியாவோட மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் கிடையாது. யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வில் சேஞ்சஸ் பண்ணுறது, அப்புறம் குளோபலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் லைக் உக்ரைன், ரஷ்யா வார் எக்ஸெட்ரா. இதனால் பணம் இருக்கிறவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இழக்கிறத விரும்ப மாட்டாங்க. எப்போ ஸ்டேபிள் ஆகுதோ அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் கிராஷ் ஆகும். இப்போ கோல்டு ரேட் வந்து திடீர்னு இட் வெண்ட் அப் because of taxes. So இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது they will withdraw from the Indian stock market. So that's about this category. And then இந்தியாவுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ண, FPI வந்து ஏன் இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 2002க்கு முன்னாடி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட அளவு FPI அப்போ இருக்கு 3,682 crore. 82 crore. இது அவ்வளோ டீட்டெயில்டாக வேணாம், இந்த புள்ளி வரும். அவங்களுக்கு கம்பேரிசன் சொல்கிறேன். 2010 அது இன்க்ரீஸ் டு 1.7 lakh crore. இன்னைக்கு அதோட அளவை பாருங்கள், லைக் 55 lakh crore-க்கு அது அதிகமாக இருக்குது. 55 lakh crore now it is. So it's very high. ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறது இல்லை, கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, there is a XYZ company. If foreign investors investing in those companies, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். அந்த கம்பெனி வந்து கிரெடிட் வாங்குறது மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்லி தே வில் இன்வெஸ்ட் அண்ட் தே வில் கிரியேட் ஹியூஜ் ஜாப். அது அப்படியா இந்தியாவோட பொருளாதாரம் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இந்தியாவோட பொருளாதாரம் அவங்களோட அவுட்புட் அதிகமாகும், ப்ராஃபிட் அதிகமாகும், அதில் டேக்ஸஸ் வரும், இந்தியாவோட பொருளாதாரம் வளரும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத். இந்தியா வந்து நெக்ஸ்ட் லெவலில் நோக்கி போகும். தட்ஸ் அ மெயின் ஷோ above. Yeah. That. ஸோ லிக்விடிட்டி அதிகமாக, கிரெடிட் இன்க்ரீஸ் ஆகிறது, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவாங்க. தென் லிக்விடிட்டி இன் த மார்க்கெட் வில் இன்க்ரீஸ். கவர்மெண்ட் வந்து இப்போ டாலர்ஸ் வேணும் அப்படின்றப்போ வெளியில் போய் கடன் வாங்கணும்னு கிடையாது, இல்லைன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பயன்படுத்தணும்னு கிடையாது.
இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டாலர்ஸ் உள்ள வரும், அந்த டாலர்ஸை வந்து பயன்படுத்த டாலர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ தட் வில் ஹெல்ப். அப்புறம் equity வந்து க்ரோ ஆகும். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும்போது, ஸோ equity இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதை விட இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிருச்சு. அதுக்கான ரீசன் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் மார்க்கெட். இன்னைக்கு நீங்கள் ஃபோனில் உட்காந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதிகமாக, ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது, ஃபுல்லாக ஆஃப்லைன் கேட்டகரியில் இருந்துச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்துச்சு, அதனால் காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப க்ரோ ஆகுறதுக்கு மெயின் ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் டிரான்ஸ்பேரண்ட் அஸ் வெல் அஸ் இட் வாஸ் டிஜிட்டலைஸ்ட். அப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த ப்ராசஸ் எல்லாமே, இந்த ஹிண்ட்ரன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு. இன்றைக்கி சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தே வில் கெட் த ரிட்டர்ன். ஸோ அந்த லெவலுக்கு போயிருச்சு. ஸோ தட்ஸ் த மெயின். அப்புறம் டொமஸ்டிக் லிக்விடிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ். மார்க்கெட்லேயும் சரி, பீப்புளுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து டெவலப் பண்ணால் லோன் வந்து பார்த்துட்டு இருக்க வேணாம், அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அவங்கள ஷேரை விற்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்லி தே வில் கெட் மோர் மணி. ஸோ அதன் மூலமாக அந்த கம்பெனிஸோட எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் will happen. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். ட்ராபேக்ஸ் எடுக்கும்போது என்ன அப்படின்னா, இவ்வளவு ருபீஸ் வெளியில் போகும்போது இந்த கவர்மெண்ட் கிட்ட கரன்சி ரிசர்வ் காலியாகும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஏன்னா இவங்களுக்கு பே பண்ணும்போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே டாலர்ஸில் தான் பே பண்ணணும், தே கான்ட் பே இன் ருபீஸ். ஆட்டோமேட்டிக்கலி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இங்கே கம்மியாகும். தென் த இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும், ஏன்னா அவங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கம்மியாக ஆரம்பிக்கும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், வைல் பர்ச்சேசிங் க்ரூட் ஆயில் யூ ஹேவ் டு பே டாலர்ஸ். அப்போ உங்கள்ட்ட டாலர்ஸ் இருக்காது. ஸ்ரீலங்கா அப்படி தான் இன்றைக்கி திவாலா இருக்குது, டாலர்ஸ் இல்லை அவங்கள்ட்ட பே பண்ணுறதுக்கு, வெளியிலேருந்து வாங்க முடியல எதுவுமே. அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வி ஹேவிங் மோர் தேன் 400 பில்லியனுக்கான 400ல் கிட்டத்தட்ட 600 பில்லியனுக்கு பக்கத்தில் இருந்துச்சு, இப்போ கம்மி பண்ணி ரொம்ப வந்துட்டோம். 400 பில்லியன் தட் இஸ் ஈக்குவலன் டு மோர் தேன் lakh crore வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. சப்போஸ் இது கம்மியாக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜீரோவுக்கு போச்சு அப்படின்னா இந்தியாவோட நிலைமையும் ஸ்ரீலங்காவோட நிலைமை ஈக்குவல். அதனால் ஸ்ரீலங்காவோட நிலைமைக்கு இந்தியா போகும் அப்படின்றது பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ வி ஹேவிங் a huge reserve. ஆனால் இதே நிலைமை கண்டினியூ ஆச்சு, ஒரு 5-10 years கண்டினியூ ஆச்சு அப்படின்னா the possibilities can happen, it will go. So that's the drawback. So like foreign portfolio investment படிக்கணும் UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில். நல்லா தெரிஞ்சவங்க, லேமேனுக்கும் புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். நல்லா தெரிஞ்சவங்க இன்னும் டீட்டெயில்டாக ஏடிஆர் என்ன ஜிடிஆர் என்னன்னு படிச்சுக்கோங்க. லேமேன் டோன்ட் ஸ்டடி திஸ், யூ ஹாவ் டு ஸ்டடி லைக் ஃபினான்ஷியல் மார்க்கெட் படித்ததுக்கு பிறகு தான் இது புரியும். கேபிட்டல் மார்க்கெட் படித்தா தான் இது புரியும். மற்றவங்க ஜஸ்ட் கோ, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பை அ ஃபாரினர் இன் இந்தியா, அவ்வளோதான். அதனால பெனிஃபிட் என்னெல்லாம், ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் ஹாட் மணின்னு சொன்னால் எப்போ வேணால் விட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம கையில் ஒரு 10,000 rupees இருக்குது அப்படின்னா, இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு செலவு வந்துருச்சுன்னா யூ வில் ஸ்பெண்ட் இமீடியட்லி. ஸோ இட் இஸ் அ ஈஸிலி கன்வெர்ட்டபிள். உங்கள்கிட்ட கோல்டு இருக்குது, இப்போ உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னா கொண்டு போய் விற்றுட்டு அதை லிக்விடிட்டி ஆக்க முடியும். ஸோ இட்ஸ் அ ஹாட் மணி. கோல்டு இஸ் ஈக்குவல் டு ஹாட் மணி. அப்போது எது உடனே நம்ம லிக்விடிட்டியில் வரும் அப்படின்னா அதுக்கு பேர் ஹாட் மணின்னு பேர். எதெல்லாம் ஈஸியாக லிக்விடி, உங்கள் லேண்ட் இருக்குன்னா அது லிக்விடிட்டி கிடையாது, இல்லைனா ஒரு வேறு கேரண்டிஸ் பாண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அது லிக்விடபிள், ஈஸி லிக்விடிட்டி கிடையாது. ஆனால் கோல்டு இஸ் ஈஸிலி லிக்விடிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஃபிஐயும் ஈஸியாக லிக்விடிட்டி ஆகும், ஏன்னா எப்போ வேணால் விற்கலாம். ஆனால் எஃப்டிஐ இஸ் நாட் தட் ஈக்குவல். எஃப்டிஐ இஸ் டிஃப்ரெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, இப்போ அமேசான் கம்பெனி பர்ச்சேசிங் அ கம்பெனி இன் இந்தியா, தட் இஸ் எஃப்டிஐ. ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் எஃபிஐ. டைரெக்டாக இன்வெஸ்ட், அமேசான் இங்கே வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லைனா டிசிஎஸ் வெளிநாட்டில் போய் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எஃப்டிஐ. அமேசான் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் எஃப்டிஐ. ஆப்பிள் கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸோட ஷேர்ஸை வாங்கினான்னா அதுக்கு பேர் எஃபிஐ. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஆனால் ஷேர்ஸில் இன்னும் ஒரு விதம் இருக்குது. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கன்ஃபியூஸ் பீப்புள். See the difference between FPI and FDI. In no detail, we will study in the economics classes. The upcoming current affairs classes we will see. The next news related to post devolution of revenue deficit. This is also related to economics. Finance Commission order recommendation to provide grants. ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து டேக்ஸ் டெவல்யூஷன்ஸ் எவ்வளோ பண்ணணும். இப்போ இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்டேட்டுக்கானது ஸ்டேட்டுக்கிட்ட போயிடும்.
இன்கம் டேக்ஸ் வந்து இப்போ யூ ஆர் பேயிங் அன் இன்கம் டேக்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் கேரளா ஆர் மத்திய பிரதேஷ். ஸோ இட் வில் பி கலெக்டட் பை தி 100% கலெக்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் தென் ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் டேக்ஸ் டெவல்யூஷன்னு பேர். அதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பாடி பேர் தான் ஃபினான்ஸ் கமிஷன். எவ்வளவு வந்து கொடுக்கணும்? 42%. அப்போ மீதி 68% யாருக்கு அப்படின்னா 58% யாருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. 42% வில் பி ஷேர்ட். அது மாதிரி தேர்ஸ் அ கிராண்ட் இன் எய்ட். கிராண்ட் இன் எய்ட் அப்படின்னா மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி. எதுக்கு? எஜுகேஷன் பர்பஸுக்கு. எக்ஸாம்பிள் வெல்ஃபேர் ஆஃப் த ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள், அவங்களோட அப்லிப்மெண்ட்டுக்காக, அவங்களோட வெல்ஃபேருக்கான ஃபண்ட் ஒதுக்குறது. இதுக்கெல்லாமே கிராண்ட் கொடுப்பாங்க. இது லோன் இல்லை, சும்மா கொடுக்கறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு வரக்கூடிய கலெக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெவல்யூஷன் பண்ணணும். அது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ற ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபினான்ஸ் கமிஷன். ஒரு 5 இயர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. We are in the 15th Finance Commission under the chairmanship of N.K. Singh. இதில் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்காது இது. ஸோ இஃப் யூ anybody want you can note it, otherwise we will see later. ஏன்னா இது ஃபினான்ஸ் கமிஷனுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ டெபிசிட் கிராண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வாட் இட் மீன்ஸ் we will see. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு நோ, இந்த கிராண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. கிராண்டில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து statutory grant, that is law, it is under article 275. Then வந்து 282 நினைக்கிறேன், 282, that is discretionary grant. ஸ்டாட்யூட்டரி கிராண்ட்னா கம்பல்சரியாக கொடுக்கணும். இப்போ நான் சொன்ன ரெவென்யூ டெபிசிட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ வந்து நீங்கள் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது ஸ்டாட்யூட்டரி கிரவுண்ட். நான் உங்களுக்கு சொன்ன வெல்ஃபேர் லைக் எஸ்டி பீப்புளோட வெல்ஃபேருக்காக ஒரு 100 crore ஆந்திர பிரதேஷுக்கு தமிழ்நாடு கொடுக்கணும் அப்படின்னா இட் வில் பி ரெக்கமெண்டட் பை தி ஃபினான்ஸ் கமிஷன், மேண்டேட்டரி டு ப்ரொவைட். இது யார் கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். டிஸ்கிரிஷனரி கிராண்ட் அப்படின்னா இது பிரைம் மினிஸ்டர், பிளானிங் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ பிளானிங் கமிஷன் இல்லை, நிதி ஆயோக் வில் ரெக்கமெண்ட். அவங்க ரெக்கமெண்டேஷனில் பிரைம் மினிஸ்டர் த கேபினெட் கேன் டிசைட் வெதர் டு கிவ் ஆர் நாட். அது அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, கேரளாவில் ஒரு பெரிய பஞ்சம் இருக்குது, இல்லைனா லைக் வாட்டர் ப்ராப்ளம் இஷ்யூஸ், அது மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது டிசாஸ்டர், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது டிஸ்கிரிஷனரி கிராண்ட் வில் பி கிராண்டட் பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவர்மெண்ட் வந்து அதை டெவல்யூஷன் பண்ணுவாங்க. இட் வாஸ் நாட் ரெக்கமெண்டட் பை தி ஃபினான்ஸ் கமிஷன், இட் வாஸ் ரெக்கமெண்டட் பை தி நிதி ஆயோக். முன்னாடி பிளானிங் கமிஷன் பண்ணாங்க, இப்போ நிதி ஆயோக்கோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் பண்ணுவாங்க. இது ஸ்டாட்யூட்டரி கிராண்ட், இட்ஸ் அ மேண்டேட்ரி, இட் வாஸ் ரெக்கமெண்டட் பை தி ஃபினான்ஸ் கமிஷன். அப்படின்னா எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது. இப்போ ரெவன்யூ டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட்டில் என்ன இஷ்யூஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி வில் சி அபவுட் ஃபிஸ்கல் டெபிசிட். ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லைக் சம்படி இஸ் பேயிங் டேக்ஸ் டு திஸ் கவர்மெண்ட். இப்போ 100 rupees டேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. Somebody is paying 100 rupees tax. That is called as revenue receipt. Government ஓட வருமானம். Somebody, the government வந்து சிலருக்கு salary pay பண்ணுது, 80 rupees salary pay பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் கவர்மெண்டோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இவங்களுக்கு சேலரி கொடுக்குறதுனால கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. லாபம்னா they will work, already they have worked, but no capital. இப்போ எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் 100 rupees ரெவன்யூ. அதில் போய் ஒரு பாலம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரிட்ஜ். இது கவர்மெண்டோட அசட். 80 rupees அந்த பிரிட்ஜை கட்டுறாங்கன்னா இது கவர்மெண்டோட அசட். திஸ் இஸ் அசட் கிரியேஷன். இது வேல்யூபிள் திங். சேலரி கொடுக்கறது ஓவர், இட் இஸ் நாட் அ அசட். ஸோ இதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். 100 ரூபா வருது, அதில் 80 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபார் பர்ச்சேசிங் எ கார், பர்ச்சேசிங் எ பஸ், purchase like doing a bridge. That is called as capital expenditure. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அதனால எந்த அசட் கிரியேஷனும் இருக்காது. நோ யூஸ்ன்னு சொல்ல மாட்டேன், salaries. So it will be spent by the people. So revenue receipt, revenue deficitனா என்ன அப்படின்னா, வரக்கூடிய 100 ரூபாவில் இப்போ 100 crore வருதுன்னு வச்சுக்கோங்க.
அதில் 80 crore சேலரி அண்ட் அதர் சப்சிடிஸ், நேற்று நம்ம படித்த ஃபுட் சப்சிடிஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் எந்த ஒரு பிரிட்ஜும் கட்ட போகிறது கிடையாது, எந்த ஒரு அசர்ட்டும் கிரியேட் ஆக போகிறது இல்லை. ஸோ அப்படி மைனஸ் ஆகும்போது மீதி இருக்கக்கூடியது 20 rupees, இது சர்ப்ளஸ். அப்போ மீதி 20 ரூபா அவங்களுக்கு லாபம் இருக்குது. சப்போஸ் இவங்களோட செலவு 120 கோடின்னு வச்சுக்கோங்க, 100 crore இன்கம் வருது, 120 crore லைக் செலவு இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ரெவன்யூ டெபிசிட்னு பேர். ரெவன்யூ டெபிசிட்னு பேர். ஃபிஸ்கல் டெபிசிட்னா இதை மாதிரி கவர்மெண்டோட பற்றாக்குறை சம்பளம். இப்போ நமக்கு நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, யூ ஹேவிங் only 5 lakhs, யூ நீட் 10 lakhs, வாட் யூ வில் டூ? யூ வில் கோ ஃபார் அ லோன். அதுதான் ஃபிஸ்கல் டெபிசிட். அந்த 5 lakhs தான் லோன், அந்த 5 lakhs தான் ஃபிஸ்கல் டெபிசிட். இப்போ கவர்மெண்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு 20 லட்சம் கோடி தேவை, பட்ஜெட் போடுறாங்க, 15 லட்சம் கோடி அவங்கள்ட்ட இருக்குது செலவு பண்ணுறதுக்கு, மீதி 5 லட்சம் கோடி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா that is called as loan. So they will go for loan or disinvestment category. That is called as fiscal deficit. லைட்டாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். இன்னும் கான்செப்ட் டீப்பாக சொன்னால் I have to go by government budget. So time is less. So I will go by லைக் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி ரெவன்யூ டெபிசிட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெவன்யூ டெபிசிட் எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கும், மாநிலங்களுக்கும் பற்றாக்குறை இருக்குது. அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பற்றாக்குறை இருக்கும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, தே வில் கோ ஃபார் அதர் லோன்ஸ். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்டால் பெரிய அளவில் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்க்கோ இல்லைனா வேறு லோன்ஸுக்கோ போக முடியாது. ஸோ இந்த பற்றாக்குறையை கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் மினிமம் அமௌண்ட் ஃபார் த ஸ்டேட். 14 ஸ்டேட்ஸுக்கு போஸ்ட் ரெவன்யூ டெபிசிட் கொடுக்குறாங்க. அதனால தான் நியூஸில் வந்திருக்கு. ஃபார் யூ பீப்புள் யூ ஹாவ் டு ஸ்டடி. ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களுக்கு லைட்டாக ஒரு லைக் ஓவர்வியூ கொடுத்தேன், அது படிச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 275 என்னன்னு படிச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 282, those who studied polity, this is financial relation between central and the state. அதுக்கு பிறகு you have to study, it is also the economics part, that is revenue deficit and fiscal deficit. இது இவ்வளோ போதும் இப்போதைக்கு. இன்னும் டீட்டெயில் இருக்கு, but I can't explain here, we will see in the class. So next, third news about Walmartium Bacteria. Walmartium Bacteria is a bacteria present in the insect cells. It's a bacteria. It's not harmful for anybody, but it will protect human beings from the like parasites. So the parasites example சொல்லணும் அப்படின்னா டெங்கு, சிக்கன் குனியா வைரஸஸ் கிட்ட இருந்து ஹியூமன் பீங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், வைரஸ் ஸ்ப்ரெட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணும். இது ஆக்சுவலாக யாருக்குள்ளே இருக்குன்னா ஹியூமன் பீங்ஸ்குள்ளே கிடையாது, இன்செக்டிசைட்ஸ் கிட்ட இருக்கும், இன்செக்டில் இருக்கும். தட் இஸ் மஸ்கிட்டோ, ஃப்ளைஸ், அப்புறம் எக்ஸெட்ரா ஃப்ரூட் ஃப்ளைஸ், இந்த மாதிரி எக்ஸெட்ரா அதுக்குள்ளே மஸ்கிட்டோக்குள்ளாடி இருக்கும். மஸ்கிட்டோவில் அடியஸ் அஜிபதி மஸ்கிட்டோவில் மட்டும் இருக்காது, வேறு எல்லா மஸ்கிட்டோவிலையும் இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாம் டிசீஸ் ஸ்ப்ரெட்டர் கிடையாது, வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் பண்ணுறது கிடையாது. ஆனால் அடியஸ் அஜிபதி மஸ்கிட்டோவில் வால்பச்சியம் பாக்டீரியா கிடையாது. அதனால் தே ஆர் தி மெயின் ஸ்ப்ரெடர் ஆஃப் டிசீசஸ். உங்களுக்கு சிக்கன் குனியாவாக இருக்கட்டும், எல்லோ ஃபீவராக இருக்கட்டும், அப்புறம் ஜிகா வைரஸ், இது எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா அடியஸ் அஜிபதி. இது ஒரு வாட்டி கொஸ்டினும் கேட்டாங்க. ஸோ யூ கேன் சி ஆன் த டாப். So Aedes aegypti mosquito transmit dengue, chikungunya, like Zika virus and yellow fever வரும். இப்படி ஒரு 4 விதமான வைரஸஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ வால்பச்சியம் பாக்டீரியா சப்போஸ் இந்த அடியஸ் அஜிபதி மஸ்கிட்டோக்குள்ளாடி அந்த இன்செக்டோட மஸ்கிட்டோட செல்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும். தட்ஸ் அ பெனிஃபிட். அதனால் 99% தான், 1% சான்சஸ் ஆர் தேர். அப்போது இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா மஸ்கிட்டோவில் இருக்குது, இதில் மட்டும் இல்லை. அப்போ இதை மெயில் மெயிலுக்குள்ளாடி இதை வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ டெஸ்ட் பண்ணி சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இட் ஹேப்பன்ட் இன் புதுச்சேரி. ஸோ ஒரு சயின்டிஸ்ட் தான் அதை சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே இட் வில் பி லைக் அது அடியஸ் அஜிபதி மேலிருந்து ஃபீமேலுக்கு போகும், சாரி அந்த கேட்டகரி மேலிருந்து ஃபீமேலுக்கு போகும். ஃபீமேல்ஸோட இதை வால்பச்சியம் பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்கிட்டோவிலேருந்து எப்படி அடுத்த மஸ்கிட்டோ போவோம் அப்படின்னா ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் இட் வில் ட்ராவல். மெட்டர்னிட்டி மூலமாக தான் ட்ராவல் ஆகுது. அப்போது
வேர்ல்ட் பாக்டீரியா மேலுக்குள்ள வைக்கிறாங்க, அடியஸ் அஜிபதி உள்ள வைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபீமேல்ஸ் அண்ட் தென் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வரும். ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக்லி இது ஃபீமேல் தான் அடியஸ் அஜிபதி, ரைட்? ஓகே, ஃபீமேலுக்குள்ளே தான் வைக்கிறாங்க. அது மேல்ஸ் வந்து மேட் பண்ணும்போது அதுக்கு பிறக்கக்கூடிய எல்லா ஆஃப்ஸ்ப்ரிங்ஸும் வந்து வேர்ல்ட் பாக்டீரியாவோட தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக இது கண்ட்ரோல் ஆகும், அந்த வைரஸஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது ஸ்டாப் ஆகும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி அபவுட் த வேர்ல்ட் பாக்டீரியா அண்ட் தென் அடியஸ் அஜிபதி மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய டிசீசஸ், அது இம்பார்ட்டன்ட். சிக்கன் குனியா, எல்லோ ஃபீவர், ஜிகா வைரஸ், அப்புறம் டெங்க், இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். Then the next news about the parliamentary committees. We having parliamentary committees for the purpose to reduce to improve the legislative process, bill making process, or a huge process. Three sessions are there for the bill making legislative process. 3 sessions தான் இருக்கு. அதுவும் ஒரு 2 மாதம் 1 மாதம் 1.5 மாதம் தான் மீட் பண்ணுவாங்க. அப்போ 365 டேஸும் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை வந்து முடிக்க முடியும். அதுக்காக we created a parliamentary committees. We having parliamentary committees. Parliamentary committees are 2 types. That is standing parliamentary committee and then we having ad hoc committee. Ad hoc அப்படின்னா இடைக்கால committees. Standing parliamentary committees are permanent committees. The permanent committeesல 2 விதம் இருக்கு. Financial அப்புறம் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். ஃபினான்ஷியல் கமிட்டிஸில் யூ ஹேவிங் எஸ்டிமேட் கமிட்டி, ஸோ பாலிட்டி ரிலேட்டட் இது. எஸ்டிமேட் கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, தென் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கமிட்டி. டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டினா ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலே லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர். அது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு கமிட்டிஸ் இருக்கும். ஸோ இட் வில் பி ஆல் ஆர் அப்பாயிண்டட் பை தி Parliament speaker and chairman will appoint. Ad hoc committeeன்றது joint parliamentary committee is an ad hoc committee. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடக்கும். இப்போ 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் வந்து இஷ்யூ ஆச்சு, அப்போ அதை விசாரிக்கிறதுக்கு அமைச்சாங்க 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் பர்பஸுக்காக. இட்ஸ் இடைக்கால கமிட்டி தான். அதோட பர்பஸ் முடிஞ்சோன்னா அது வந்து டிசால்வ் ஆயிரும். இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் கமிட்டி. இன்னொரு கமிட்டி என்னன்னா செலக்ட் கமிட்டி ஆர் ஜாயிண்ட் கமிட்டி. இது வந்து பில் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் இப்போ நியூஸில் வந்திருக்கு. ஸோ வி வில் டிஸ்கஸ். இப்போ ஸ்டாண்டிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டியோட பர்பஸ், இந்த கமிட்டிஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பட்ஜெட் பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் அந்த டிமாண்ட்ஸ், அந்த பட்ஜெட்டில் இப்போ 100 crore டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வெதர் டு ப்ரொவைட் ஆர் நாட், அதை டிஸ்கஷன் பண்ணி அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய வேலைகள். இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, பார்லிமெண்ட்டில் எம்பிஸ் வந்து பில் மேக்கிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க, பில் பாசிங் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே எம்பிஸ் தான் இந்த கமிட்டிஸ்லேயும் இருப்பாங்க, ஆனால் கட்சி பேரில் இருக்க மாட்டாங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணப்படுது, இப்போ பிரசிடெண்ட்டுக்கு ஓட் பண்ண போகிறாங்க எல்லா எம்பிஸும், அவங்க கட்சியோட விப் வந்து ஒரு விப் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க, அதை கண்டிப்பாக ஒபே பண்ணி ஆகணும். அப்போ அவங்களுக்கு சப்போஸ் முர்முவை பிடிக்கல இல்லை யஷ்வந்த் சிங்காவை பிடிக்கலைன்னா கூட தே ஹாவ் டு ஒபே த ஆர்டர். ஆனால் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கமிட்டிஸில் எல்லா கட்சிகளும் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எஸ்டிமேட் கமிட்டி எடுத்துக்கோங்க. how many members are there? 30 members are there. இது 22 members, 15 plus 7. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் ஸ்பீக்கர் வந்து ஹெட்டாக ஸ்பீக்கர் will appoint the chairman. அப்புறம் இதோட மெம்பர்ஸ் 1 year tenure. இப்போ இந்த கமிட்டி வந்து லைக் கவர்மெண்டோட பாலிசிஸை எஸ்டிமேட் பண்ணுவாங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அக்கௌண்ட்ஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கமிட்டி சேம். த ப்ராசஸ் இஸ் கம்பெனிஸோட அக்கௌண்ட்ஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணதா இல்லையான்ற ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கு, ஸ்கேனிங் பண்ணக்கூடியது, கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. அப்போ இவங்களோட ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் a bill is passed in the parliament, bill is moved in the parliament, அந்த பில்ல ஃப்ளாஸ் இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பில் will be sent to the select committee or joint committee. இப்போதைக்கு இதை கமிட்டின்னு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த பில் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணப்படும். ஒரு 15 பேர் 20 பேர் கொண்ட ஒரு குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் அதை அமைப்பாங்க. அந்த குழுவை அவங்க வந்து அந்த பில்லை கிளாஸ் பை கிளாஸாக ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ போஸ்கோ ஆக்ட்னா லாட் ஆஃப் கிளாஸஸ் will be there.
இந்த கிளாஸ் பை கிளாஸ் ஸ்க்ரூட்டனைசேஷன், எந்தெந்த பார்ட் நீக்கப்படணுமோ அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த பார்ட் வந்து ஆட் பண்ணப்படணுமோ அதையும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல வரும் அந்த பில் பாஸ் ஆகும். ஸோ பார்லிமெண்டரி கமிட்டிஸோட ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் வந்து தப்பு பண்ணால் வெளியில் வரும். ஏன்னா கவர்மெண்டோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஆடிட்டிங் பண்ணக்கூடிய சிஏஜி ரிப்போர்ட் எல்லாமே இங்கே தான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படுது. அது மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம், இப்போ எஸ்பிஐ எடுத்துக்கிட்டா கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்ற ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணக்கூடிய பட்ஜெட் ப்ராசஸ் எவ்ரிதிங் வில் பி ஸ்க்ரூட்டனைஸ் அண்டர் திஸ் கமிட்டி. இங்கே காங்கிரஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க, பிஜேபி மெம்பர்ஸ் இருப்பாங்க, எல்லா கட்சிகளோட மெம்பர்ஸும் ப்ரொபோஷனலாக போட்டிருப்பாங்க. ஸோ லைக் ப்ரொபோஷனேட் பண்ணியிருப்பாங்க. ஒரே கட்சியை சார்ந்தவங்க ஒரே கமிட்டியில் இருக்க முடியாது. ஸோ இட்ஸ் நாட் விப் ஆர்டர் ஒபே பண்ணணும்னு கிடையாது. இங்கே நோ விப் ஆர்டர், தே கேன் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி, தட்ஸ் அ பெனிஃபிட். அப்போ கவர்மெண்ட் பண்ணக்கூடிய தப்புகள் எல்லாம் வெளியில் வரும். அதனால் கவர்மெண்ட் வில் பி அக்கௌண்டபிள் டு திஸ் கமிட்டி, பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஸோ கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு தி பார்லிமெண்ட். இவங்களுக்கு இல்லை, பார்லிமெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள். இவங்க கமிட்டி எடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சப்மிட்டட் இன் த பார்லிமெண்ட் அண்ட் இட் வில் பி டிஸ்கஸ்ட். ஸோ தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் கமிட்டிஸ். இந்த கமிட்டிஸ் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட டென்யூர் வந்து 1 year தான். அதுக்கப்புறம் திருப்பியும் கலைக்கப்பட்ட அப்போ இவங்களால் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதை 2 years ஆகணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. தட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ரெக்கமெண்டேஷனில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. அப்புறம் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் பவர் கொடுக்கணும் அப்படின்றாங்க. விசிட் பண்ணுறது, இப்போ ஒரு ஸ்கீம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்த விசிட் பண்ணுறது, அலோவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு எங்கே போகிறதுக்கெல்லாம் டைம் இருக்கும்னு தெரில, தே ஆர் வெரி பிஸி. ஸோ அப்புறம் இதை ஒழுங்காகவும் பயன்படுத்தலை. 49% பீப்புள் தான் அட்டண்டன்ஸ் கொடுக்குறாங்களாம் சேலஞ்சர்ஸ் எடுத்துனா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பில்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறது, அதுவும் இந்த கவர்மெண்ட் 2014 கரண்ட் வரைக்கும் பில்ஸ் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு அலோவே பண்ணுறது. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. 79-80% பில்ஸ் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்பட்டு கமிட்டிக்கு போயிட்டு தான் வரும். அப்போ தான் அந்த பில் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வேலிடேட் பண்ணுவாங்க. இப்போ காலையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இப்போ லோக்சபாவில் மதியத்துக்குள்ளே பாஸ் ஆகுது, ராஜ்யசபாவில் அன்னைக்கு ஈவினிங் உள்ளாடி பாஸ் ஆகி பிரசிடென்ட் வந்து நைட்டோட நைட் சைன் பண்ணுவோம். ஒரு நாளில் ஒரு ஆக்டே உருவாகுது. ஆனால் முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. இட் வில் டேக் மந்த்ஸ், இட் வில் டேக் செஷன் டு செஷன்ஸ். இப்போ பட்ஜெட் செஷனில் பாஸ் ஆகும் லோக்சபாவில், ராஜ்யசபாவில் அடுத்த மான்சூனில் தான் பாஸ் ஆகும். பில்லை சைன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஆனால் இப்போ ஹரிபரியாக ஓடுறாங்க. இதெல்லாமே ட்ராபேக். அது மட்டும் இல்லை, இந்த கமிட்டிஸில் ஆப்சன்டீஸ். ஐ ஹோப் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் எம்பியாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு பார்லிமெண்ட் பக்கம் அவர் போனதே கிடையாது. ஒரு கட்சியோட தலைவரும் கூட அவர். ஸோ தட்ஸ் அ ட்ராபேக். 49% people are not only present, மீதி 51% நாட் present. அப்போ இந்த அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் இருக்காது. இந்த கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி இருந்தால் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அபவுட் டெமோக்ரஸி. ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் டெமோக்ரஸி வந்து நிலைநாட்டப்படும் அப்படின்றதுக்கு உதாரணம் இதுதான். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு பிரைவேடைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வந்து 2 பேங்க்ஸை வந்து ப்ரைவேட் பண்ணுறதுக்கு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட போகிறதா ஒரு வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ த இஷ்யூ இஸ் என்பிஏ அண்ட் த ஏஆர்சி, அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். கிட்டத்தட்ட 6 lakh crore மேலே என்பிஎஸ்னால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் சொன்னேன். தட் இஸ் வரா கடன்கள் ரொம்ப கம்மியாகிடுச்சு. 5 point something வந்துட்டோம் நம்ம இப்போ முன்னாடி இருந்ததை விட. ஆனால் 6 lakh அப்ராக்சிமேட்லி 6 lakh crore வந்து நமக்கு என்பி அசட்ஸ் இருக்குது. இது எந்த பேங்க்ஸில் அதிகமாக இருக்குன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் அதிகமாக சொன்னோம். ஆனால் ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எனிவே லைக் கவர்மெண்ட் வந்து லைக் இப்போது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவிங் பேங்க் நேஷனலைசேஷன் ஆக்ட், பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 and 1969. When Indira Gandhi was the Prime Minister, so she nationalized 14 banks. ப்ரைவேட்டாக இருந்த பேங்க்ஸ், ஏர் இந்தியா கூட ப்ரைவேட்டாக இருந்தது, நேஷனலைசேஷன் பண்ணப்பட்டுச்சு. கவர்மெண்ட் வந்து நேஷனலைசேஷன்னா கவர்மெண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் எடுக்க மாட்டாங்க. இப்போ 100% ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனியில், அதில் 51% யார்கிட்ட இருக்கோ அவங்க ஓனர், மீதி 49% யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஸோ 51% ஸ்டேக் யார்கிட்ட இருக்கோ அவங்க தே வில் பிகம் தி ஓனர் 100%. அப்போ எஸ்பிஐ பேங்க் கவர்மெண்ட் பேங்க்னு ஏன் சொல்கிறோம், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னு ஏன் சொல்கிறோன்னா கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் 51% ஷேர்ஸ்.
more than 51% shares. That's why it is called as government bank, or you can call it as public sector banks. அது மாதிரி கம்பெனிஸ் அதே மாடல் தான். 1969ல 14 பேங்க்ஸை வந்து நேஷனலைசேஷன் பண்ண, அதுக்கு முன்னாடி 1955ல எஸ்பிஐ நேஷனலைசேஷன் பண்ணப்பட்டு எஸ்பிஐ இஸ் கவர்மெண்ட் பேங்காக தான் இருக்கு ஆல்ரெடி. 1969ல 14 பேங்க்ஸ், அதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை 1949ல வி நேஷனலைஸ், ஏன்னா அது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கும்போது இட்ஸ் அ ப்ரைவேட். ஸோ 1949ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நம்ம நேஷனலைசேஷன் பண்ணோம். அப்படி தான் இந்த நேஷனலைசேஷன் பாலிசி ஃபாலோட். ஆனால் இன்னைக்கு ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றது கவர்மெண்டோட கருத்து. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்பிஏ, நான் பர் வராக்கடன்கள் அதிகம். அப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ராப்பராக அதை கலெக்ட் பண்ணலை, எஃபிஷியண்டாக இல்லை அப்படின்றதுனால கவர்மெண்ட் வாண்ட் டு டிஸ்இன்வெஸ்ட், தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு பேர். ஓனர்ஷிப்பை விற்கிறதுக்கு பேர். ஐஓபி த பாசிபிலிட்டி நான் இப்போவே சொல்லிட முடியாது, பில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் தெரியும். பாசிபிலிட்டிஸ் ஐஓபி அண்ட் சென்ட்ரல் பேங்க், இந்த ரெண்டு பேங்கும் வந்து லைக் ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறோம். ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸை வந்து 26% குறைக்க போகிறாங்க. கவர்மெண்ட் வந்து இப்போ 51%க்கு மேலே அவங்களோட ஓனர்ஷிப் இருக்குது, இதை 26% கொண்டு வர போகிறாங்க. இப்போ 51%, 74% ப்ரைவேட் கிட்ட போகும். யூ பீப்புள் கேன் ஆல்சோ பர்ச்சேஸ், சரியா, இஃப் எனிபடி வாண்ட். ஸோ அப்போ பேங்க்ஸ் வந்து கண்ட்ரோல் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து குறைக்க போகிறாங்க. ஸோ தட்ஸ் அ திங். இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா, இந்திரா காந்தி மேடம் வந்து பீரியடில் 1969ல் ஒய் இட் வாஸ் நேஷனலைஸ்ட், ஏன் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைசேஷன் பண்ணி 51% கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்து யாரும் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறதில்ல, புவர் பீப்புளுக்கு கடன் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி எஜுகேஷன் லோன் அதிகமாக கொடுக்கறது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் மட்டும்தான். அக்ரிகல்ச்சர் அதிகமாக லோன்ஸ் கொடுக்குறது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். புவர் எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கெல்லாம் கடன் கொடுக்கறது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ப்ரைவேட் பேங்க்ஸ் ஒன்லி பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டாப் பண்ணுறதுக்காக நேஷனலைசேஷன் பண்ணி ஏழைகளுக்கு லோன் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக அதை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணும்போது சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வில் பி கிரியேட்டட். சொசைட்டியில் பாதி பீப்புளுக்கு லோன் கிடைக்காது, பாதியில் மேக்ஸிமம் பீப்புளுக்கு கிடைக்காது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி குறையும். பேங்க்ஸோட எஜுகேஷன் கொடுக்கணும், தொழில்களை உருவாக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் குறைஞ்சிரும். ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து பூவர்ஸுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸில் லோன், ஐசிஐசிஐ, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ்ல எல்லாம் என்பிஏ அசட் அங்கேயும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுவும் சொல்லப்படுது. தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் இருக்குது. இருந்தாலும் முன்னாடியே பிஜே நாயக் கமிட்டி நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ரீசெண்டாக. பிஜே நாயக் கமிட்டி recently we studied for the recommendation of, I forgot. If anybody knows, command it. Okay, Narasimhan committee, BJ Nayak committee recently recommended Narasimhan committee 1999ல they recommended to reduce the stakeholder of bank. கவர்மெண்ட் வந்து 33% குறைக்கிற ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பிஜே நாயக் கமிட்டி வந்து அவங்களோட ஸ்டேக், கவர்மெண்டோட ஸ்டேக்கை வந்து 49, தட் இஸ் 50 கீழே கொண்டு வரணுன்ற ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 50% அப்படின்னா ஓனர்ஷிப் கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்றது. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் வைல் இட் இஸ் அ பப்ளிக் செக்டார் பேங்க்ல இருக்கும்போது, வாட் ஆர் த ட்ராபேக்ஸ் அங்கேயும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரைவேட்டைசேஷன் ஆகுறதுனால இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஹோப் ஸோ அபவுட் திஸ் நியூஸ், சாரி. தென் 2 more newses are there, you will see in fast. Okay. Malnutrition நம்பர்ஸ் வந்து இந்தியாவில் குறைஞ்சிருக்கு. அதுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் த வேர்ல்ட். 2022 ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ் டுடே. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், அப்புறம் யூனிசெஃப், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், WHO, இவங்க சேர்ந்தா இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இட்ஸ் அ காமன் ரிப்போர்ட். It was taken under the criteria Sustainable Development Goal 2030. நம்ம
பாவர்ட்டியை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற ஃபுட் செக்யூரிட்டி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற உறுதிப்படுத்துறதுக்காக இன்னும் 8 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு டெப்த் அனாலிசிஸ் தான் இந்த ரிப்போர்ட். அதில் வேர்ல்டு லெவலில் ஹங்கர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கான ரீசன் உக்ரைன் இஷ்யூஸ், கோவிட் சொல்லியிருக்காங்க. ஜீரோ ஹங்கர் கொண்டு வர்றது 2030 நாட் பாசிபிள் அப்படின்றதுக்கான உதாரணம் இதுதான். வேர்ல்டு லெவலில் நீங்கள் லைட்டாக பாருங்கள். பட் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் அண்டர் நரிஷ்ட், அதனால தான் இந்த ரிப்போர்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2012 2002 எல்லாம் அண்டர் நரிஷ்னா ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் நம்ம நாட்டில் அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 247.8 மில்லியன் சில்ட்ரன்ஸ் வேர் அண்டர் நரிஷ்ட். அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு, 224.3 குறைச்சிருக்கும். அது பெரிய சக்ஸஸ் இல்லை, பட் இட்ஸ் அ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 இயர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்டாண்டர்ட்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது. ஹைட்டு வயசுக்கு ஏற்ற ஹைட் இருக்காது. தட் இஸ் 36.1 மில்லியன் இன் 2002. அது வந்து இப்போது 52.3 மில்லியன் 2012. அது இப்போ 36.1 மில்லியனாக குறைஞ்சிருக்கு. டேட்டாஸ் எல்லாமே பிடிஎஃப்ல இருக்குது. யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். நான் அதில் எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் லைக் ஒபிசிட்டினால பாதிக்கப்படக்கூடிய அடல்ட் கிட்டத்தட்ட 1.38 பில்லியன் பீப்புள் ஆர் தேர் இன் இந்தியா. அதில் 34.3 மில்லியன் பீப்புள் ஆர் ஒபஸ்ட். அது முன்னாடியை விட அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. 25.2 மில்லியன் இருந்தாங்க, இப்போ அது அதிகமாக இருக்குது. அனீமிக், அது கோவிடும் ஒரு ரீசனாக இருக்கும். அனீமிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கும். அயன் பற்றாக்குறை, அது 15லேருந்து 49% வயசில் இருக்கக்கூடிய பெண்கள், அதுவும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தட் இஸ் 53.2% வாஸ் தேர் இன் 2012. நவ் இட் இஸ் 53%. ஸோ இதெல்லாமே. அப்புறம் ஹெல்த்தி டயட் எடுக்கிறவங்க, ப்ராப்பரான டயட் ஃபுட் எடுக்கிறதுல வந்து 973.3 மில்லியன் பீப்புள் ஆர் நாட் அவேர் அபவுட் வாட் தே மீன் அபவுட் டயட்டை பற்றி அவங்களுக்கு தெரில. ஸோ தட்ஸ் அபவுட் தி லைக் இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது, ட்ராபேக்ஸ், கவர்மெண்ட்ஸோட ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஆல்ரெடி போஷான் அபியான் படிச்சிருக்கோம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் படிச்சிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த ரெக்கமெண்டேஷன். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் த Mangar Hillock. It's a national important monument announce பண்ணணும்னு சொல்லிட்டு நேஷனல் மானுமெண்ட்ஸ் அத்தாரிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு வரும் அந்த நியூஸஸ். ஸோ குஜராத் அண்ட் ராஜஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஹில்லாக். ஆக்சுவலாக பீல் இன மக்கள், பீல் தெர் இஸ் அ பீப்புள், தெர் இஸ் அ எத்னிக் பீப்புள். They are the tribal people belongs to the central India and eastern India. There are two types of beel, central beel and beel na bow. நம்ம அந்த will சொல்றோம்ல, bow and arrow, அதுதான் அவங்க பீல் அப்படின்ற இந்த மக்களுக்கு அதான் பேர். திராவிடியன்ல தமிழ்நாடு லெவலில் we will talk about will அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள பீல் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதம் அப்படி தான். 1500க்கு அதிகமான மக்கள் 1913 பிரிட்டிஷுக்கு எதிராக அந்த ஹில்லாக்ல வந்து கூடுனதாகவும், பிரிட்டிஷ் வந்து ஜாலியன் வாலாபாக் மசேக்கருக்கு முன்னாடியே பீலில் அது மாதிரியான ஒரு மசேக்கர் நடத்திட்டாங்க. 1500க்கு அதிகமான மக்கள் அதில் கொல்லப்பட்டதா நியூஸ் லைக் ஹிஸ்ட்ரி இஸ் தேர், நியூஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஹிஸ்ட்ரி. சரியா? 1930 இட் ஹேப்பன். அந்த ஹில்ல தான் இப்போ வந்து நேஷ்னல் மானுமெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு ஸ்டடி அபவுட் த நேஷ்னல் மானுமெண்ட். அதுக்கு பிறகு பீல் இன மக்களை பற்றி படிச்சுக்கோங்க. பீல் பீப்புள், த ட்ரைபல் பீப்புள், those who are not belong to a particular state, they belongs to Rajasthan, Gujarat, Madhya Pradesh, Maharashtra, Tripura. North eastern side la Tripura la irukanga ivangaloda population. அப்புறம் சத்தீஸ்கர், இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாமே இருக்காங்க. ஸ்கெடியூல் ட்ரைபல் ஸ்டேட்டஸ் வந்து ஆந்திரா, சத்தீஸ்கர், குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்ல they are called, Tripuraல they are called as tribal people. So these are the things are important about from the today's current affairs perspective. So that's all. அப்புறம் இவங்க திராவிடர்கள் கிடையாது, ஆரியன் ரேஸ். சரியா? ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ that's all about today's current affairs. Now we will see the question session. ஸோ பிஜே நாயக் கமிட்டி யாராவது கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு no one answered. Recently we have seen BJ Nayak committee, payment bank la
Okay, display the question. So, question number 1, consider the following statements in the context of direct seeded rice, DSR. So, statement number 1, it is also known as broadcasting seed technique. Statement number 2, this is the method of transplanting rice seedlings from a nursery to waterlogged fields. Statement number 3, it is the least efficient seed sowing method in terms of water and labor productivity. So which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, sorry, B1 and 2 only, C1 and 3 only, D1, 2 and 3 only. Okay, next question. With reference to the election of the Vice President, consider the following statements. Statement number 1, Article 123 lays down the process of the election of the Vice President. Statement number 2, candidates should have completed the age of 35 years to become eligible for the vice presidential candidate. So which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Okay, question number 3. Consider the following statements regarding Partnership for Global Infrastructure Investment. Statement number 1, it is an initiative by Asian nations. Statement number 2, it is an infrastructure development project to counter China Belt and Road Initiation. Statement number 3, under this, aid will be provided to underdeveloped countries to develop critical infrastructure. Which of the statements given above is are correct? Options are A1 and 2 only, option B 2 only, option C 2 and 3 only, option D 1, 2 and 3 only. Okay, question number 4. Which of the following statements are correct regarding critical minerals? Statement number 1, Australia is the largest producer of cobalt. Statement number 2, critical minerals are used in the electric vehicle batteries. Like options A1 only, B2 only, C both, D neither. Okay, next question. Which of the following states topped the first ever state ranking index under the National Food Security Act? So options are A Kerala, B Uttar Pradesh, C Tamil Nadu, D Odisha.
Okay, next. We will see the answers. So question number 1, answer is A. Answer is A. Question number 2, answer is B. Too early. Question number 3, answer is B. Too early. It's not an aid, na? Loan. Okay, question number 4, B only. Too early. Question number 5, it is D, Odisha. So that's all. Now we will see the mains answer writing. அதுக்கு முன்னாடி BJNI committee recently we have seen for bank board bureau. யாருமே எனக்கு மெசேஜும் பண்ணல. சரி, anyway. So first question number 1, critically examine the role of online dispute resolution mechanism in the Indian judicial systems and highlight the key challenges associated with its implementation. So that's all about today's current affairs and MCQ questions. Thanks a lot for joining with us.